ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பூரணமான ஒரு சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். அப்போது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு, ஒரு பூரண சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. இதில் 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனது. நம்முடைய இருதயம் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதா? எல்லா சூழ்நிலையிலும் சிலர் எல்லாமே பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசமாக போகும்போது, நெகட்டிவாக மாறும்போது, அப்போ கர்த்தரை நம்பி என்ன பயன், இவ்வளோ கஷ்டங்கள் வருதேன்னு சொல்லி பின்வாங்குகிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அப்போது கர்த்தருடைய அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இப்போ நம்முடைய நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம்? கர்த்தர் மேல். கர்த்தரையே நாம் நம்புகிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம்னு நம்ம சொன்னால் கூட சில நேரங்களில் நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்ம செயல்பட்டு விடுகிறோம். பல நேரங்களில் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க, நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியும், பண வசதி இருக்குது, கால சூழ்நிலை இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். உடனே நம்ம அதை செய்ய முயற்சிப்போம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும். அதே நேரத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்தும் அது வாய்க்கலை, அது கரெக்டாக வரலை, அது செய்ய முடியாத யாரும் உதவிக்கு வரலைங்கும்போது நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அப்போ தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது, எனக்கு இதை எப்படியாவது வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி முட்டி மோதி உபவாசம் இருக்கிறதெல்லாம் அப்போ தான் நடக்கும். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளும் நம்மளால் முடிந்தாலும் முடியலைனாலும், கால சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எந்த மாதிரியான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும், பாதகமோ சாதகமோ எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே நம்புகிற ஒரு இருதயம், அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம், இந்த ஒரு காரியம் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை பூரண சமாதானமாக இருக்கும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையை சற்று நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம அவரையே சார்ந்து இருக்கிறோமா, அல்லது சில நேரங்களில் அவரை சார்ந்து கொண்டு சில நேரங்களில் நம்முடைய சுய சித்தம் போல நம்ம நடக்கிறோமா? அவரையே நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய பணம், பதவி, பொருளாதாரம் இந்த மாதிரி காரியங்களை நாம் சில நேரங்களில் பற்றி கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்ப்போம். அதை நம்ம சரி பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கை பூரண சமாதானமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். God bless.